ஓகே வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 5 பைத்தானில் பைத்தான் சாப்டர் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்பரேட்டர் சாப்டரில் 1 மார்க் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்கு போய்டுவோம். ஸோ ஹூ டெவலப்டு பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிச்சி, கைடோ வான் ராசன், பில் கேட்ஸ், சுந்தர் பிச்சை. ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கைடோ வான் ராசன் தான் ஆன்சர். ஸோ இது ஃபர்ஸ்ட் பேஜில் நமக்கு கொடுத்துருக்காங்க. பைத்தான் இஸ் கிரியேட்டட் பை கைடோ வான் ராசன். ஓகேங்களா. ஸோ செகண்ட் கொஷினுக்குரிய ஆன்சர் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கொஷின் ரீட் பண்ணிப்போம். ஓகே, த Python prompt indicates that the interpreter is ready to accept instructions. ஓகே, ஸோ இன்டர்பிரிட்டர் ரெடிங்கிறத எந்த சிம்பிள்ஸ் குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் 3 greater than சிம்பிள்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ இதுவும் செகண்ட் பேஜில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ப்ராம்ப்ட் இண்டிகேட்ஸ் தட் த இன்டர்பிரிட்டர் இஸ் ரெடி. ஓகேங்களா. ஸோ 3 greater than சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு பைத்தன் ஷெல்லை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 greater than சிம்பிள் இருக்கு இல்லையா. ஸோ இது மீன்ஸ் தட் இது இங்கே பைத்தன் இன்டர்பிரிட்டர் ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அந்த பிளிங்கிங் கர்சர் நீங்கள் டைப் பண்ண வேண்டிய வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் சம் வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ நம்மளோட கமெண்ட்ஸை இங்கே எழுதிக்கலாம். ஸோ ஓகேங்களா. ஓகே, ஸோ இதுதான் செகண்ட் கொஷினுக்குரிய ஆன்சர். ஸோ இதை இன்னொரு மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆரோ மார்க் இதை ஆரோ மார்க் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த குறுக்கிய சின்ன பாயிண்டட் எட்ஜ் ரைட் சைடு இருக்கும். ஓகேங்களா. ஸோ பாயிண்டட் எட்ஜ் ரைட் சைடு இருந்துச்சுன்னா அது இஸ் ரெடி ஃபார் டு அக்செப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேவா. ஓகே, ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷார்ட்கட் இஸ் யூஸ் டு கிரியேட் அ நியூ பைத்தன் ப்ரோக்ராம். ஓகேங்களா. ஸோ நியூ பைத்தன் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைல் நியூவில் ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னா Ctrl+N ப்ரெஸ் பண்ணோம்னா நியூ ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதை நான் இந்த இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு Ctrl+N, ரைட் சைடு பார்த்திங்கன்னா Ctrl+N இருக்கும். ஸோ அது மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கு Ctrl+O. ஸோ இந்த மாதிரி நிறைய எல்லாத்தோட ஷார்ட்கட்ஸும் ரைட் சைடு இருக்கும். ஸோ நமக்கு இது எல்லாம் தேவையில்லை. பட் ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனுக்கு Ctrl+O. ஸோ மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த கொஷினில் எங்கே க்ரியேட் அ நியூ ப்ரோக்ராம் கொடுத்தாங்கன்னா ஸோ N Ctrl+N அதோட ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன, விச் ஆர் த ஃபாலோயிங் கேரக்டர் இஸ் யூஸ் டு கிவ் கமெண்ட்ஸ் இன் பைத்தான் அப்படின்னு கேட்குங்க. கமெண்ட்ஸ் எப்பயுமே ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணி தான் கமெண்ட் பண்ணுவாங்க பைத்தானில். ஓகே, ஸோ இதை இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜில் கமெண்ட்ஸ் இன் பைத்தான்னு என்ற டாபிக் கீழே கொடுத்துருக்காங்க. கமெண்ட்ஸ் ஆல்வேஸ் பிகின்ஸ் வித் த ஹேஷ் சிம்பிள். ஓகேங்களா. சில நேரம் இதை பவுண்ட் சிம்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக இந்த புக்கில் இதை ஹேஷ் சிம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ அடுத்த கொஷனுக்கு போயிடுவோம். ஸோ கமெண்ட்ஸ் ஹேஷ் சிம்பிளை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் சிம்பிள் இஸ் யூஸ் டு பிரிண்ட் மோர் தென் 1 ஐட்டம்ஸ் இன் அ சிங்கிள் லைன். அது என்ன சிம்பிள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டோம்னா கமா இஸ் யூஸ்டு ஆஸ் அ செப்பரேட்டர் டு பிரிண்ட் மோர் தென் 1 ஐட்டம்ஸ் இன் அ சிங்கிள் லைன். ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸாக நான் எக்ஸ் பிரிண்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ பார்த்துட்டோம்னா நான் ஒயில் சம் வேல்யூ வைக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ தனியாக ஒய்யை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எக்ஸை தனியாக பிரிண்ட் பண்ணியிருக்கோம், ஒய்யை தனியாக பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரெண்டையுமே ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை இப்படி கொடுக்கலாம். ஸோ பிரிண்ட் எக்ஸ் போட்டுட்டு கமா ஒய் இப்படி கொடுக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸையும் பிரிண்ட் ஆகுது, ஒய்யும் பிரிண்ட் ஆகுது. இப்போ நீங்கள் கேட்கலாம், இது எக்ஸுன்னு எனக்கு தெரியல, இது ஒய்ன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம டபுள் கோட்ஸில் அந்த வேல்யூஸை போட்டுட்டு நம்ம அப்படியும் பிரிண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு அந்த வேல்யூ கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி டபுள் கோட்ஸில் ஒய் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு நம்ம ஒய்யை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்படி பிரிண்ட் பண்ணுறனால
அதோட வேல்யூஸ் வந்து தெரியும். பார்த்திங்கன்னா x = 12, y = 22 அப்படின்னு தெரியுது. ஸோ இதில் வந்து முக்கியமானது நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து கமா யூஸ் பண்ணியிருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் நீங்கள் கமா யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே வந்து மோர் தென் ஒன் ஐட்டம் உங்களால் வந்து பிரிண்ட் பண்ண முடியும். வேறஸ் ப்ரீவியஸில் வெறுமனை பிரிண்ட்டுன்னு கொடுத்து வேல்யூ கொடுத்திங்கன்னா ஒரு ஐட்டம் மட்டும்தான் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எல்லா கொஷினுக்கும் இந்த மாதிரி புரிஞ்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்கவே மறக்காது. ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ டோக்கன் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டோக்கன்னா என்னென்னு தெரியணும். ஸோ டோக்கன்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து 2 மார்க் கொஷின்ஸ் படிக்கும்போது பார்ப்போம். ஸோ என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ், ஆப்ரேட்டர், டீலிமிட்டர்ஸ் அண்ட் லிட்ரல்ஸ். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ டோக்கன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது டோக்கன், இது டோக்கன், இது டோக்கன். ஸோ இன்டர்பிரட்டருங்கிறது வந்து டோக்கன் கிடையாது. ஸோ அதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நாட்டுன்னு வச்சு வர கொஷினை நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வந்து டீல் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து நாட் வச்சு இருக்க கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கீவேர்ட் இன் பைத்தான் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கீவேர்ட்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபால்ஸ், ட்ரூ, இஃப், எல்ஸ் அதெல்லாம் வந்து கீவேர்ட். பிரேக், கண்டினியூ, வைல். ஸோ இதெல்லாம் வந்து கீவேர்டு. ஓகேங்களா? அது நம்ம சிவிலஸில் படித்த மோஸ்ட் ஆஃப் த கீவேர்ட்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரேக், வைல், கண்டினியூ, ஆப்ரேட்டர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஆப்ரேட்டர்ஸுங்கிறது வந்து ஒரு இட்ஸ் நாட் அ கீவேர்டு. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ அதனால ஆப்ரேட்டர் தான் வந்து இதுக்குரிய ஆன்சர். ஸோ விச் ஆஃப் த ஆப்ரேட்டர் இஸ் கால்ட் அஸ் கம்பேரேட்டிவ் ஆப்ரேட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ தேர் ஆர் செவரல் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அதை பற்றி நம்ம வந்து 2 மார்க்கில் பார்ப்போம். ஸோ அதில் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, கம்பேரேட்டிவ்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர் ஆர் கம்பேரேட்டிவ் ஆப்ரேட்டர். ஸோ கம்பேரேட்டிவ் ஆப்ரேட்டருக்கு இன்னொரு பேர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ அப்போ வந்து இதுதான் வந்து ஆன்சர். ஸோ விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கம்பேரேட்டிவ் ஆப்ரேட்டர்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து நம்ம கேட்ஸ் படிக்கும்போது பார்த்துருக்கோம். ஸோ அண்ட் கேட், ஆர் கேட், நாட் கேட் அதெல்லாம் பார்த்துருக்கோம்ல. ஸோ அதுதான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இங்கே இந்த 3 தான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், பேசிக் கேட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அது இல்லாத மிச்சம் ஒன்று அசைன்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். ஏன்னா வந்து அவங்க விச் இஸ் நாட் அ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ விச் ஆப்ரேட்டர் இஸ் கால்ட் அஸ் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம C++ல் பார்த்த மாதிரியே தான் கொஷின் மார்க் வச்சு கோலன் வைப்போம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஸோ இங்கே வந்து அதை வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிஷனல் ஆப்ரேட்டருக்கு இன்னொரு பேர் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர். ஸோ அது வந்து ஈக்குவலண்ட் தான் நம்ம C++ல் பார்த்துருக்கோம். ஸோ அது எப்படின்னா, ட்ரூ ஆனால் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணுமோ அதை கொடுக்கணும், இஃப்னு கொடுத்து கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ எல்ஸ் கொடுத்து ஃபால்ஸ் ஆனால் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா இது, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் ஆர் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து 2 மார்க் கொஷின்ஸ் பார்ப்போம். பாய்.